ஒரு விஷயம் சிறகடிக்க ஆசை சீரியலில் கண்டிப்பாக பாராட்டணும் அப்படின்னா மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸ், பல கதைக்களங்கள், பல கதாபாத்திரங்கள் புதுசு புதுசாக வந்து ஏதாச்சும் என்ன பண்ணிட்டு கதையை ஒரு லைவ்லியாக கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா கதை ஒரே இடத்துல நிற்காது. ஆனால் நமக்கு ஒரு கோபமான விஷயம், இந்த ரோகிணி மாதிரி ஆட்கள் சிக்காமல் மீனா மாதிரி ஆட்கள் மக்கா இருக்கிறது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ஒரு கடுப்பான விஷயமா இருக்குது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ மீனாவுடைய அந்த ஒரு புது போட்டியாளராக ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள். இவங்க ஒரு மண்டபத்தில் போயிட்டு வந்து நான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் மண்டபத்துக்காரங்க இவங்கள அந்த லேடியை கூப்பிட்டு வந்துட்டாங்க, சிந்தாமணியை. 2 பேரும் கொட்டேஷன் கொடுக்கணும்னா வந்து அவங்க 1,20,000 கொட்டேஷன் கொடுத்தா மீனா, இவங்க வந்து வெறும் 60,000 கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. உடனே சரி ஓகே இவங்கள்ட்டே பண்ணிக்கிறோன்னு சொன்னதுக்கப்புறமா இவ பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை பண்ணேன். கடைசி நாளில் மழை வந்துருச்சு, பூ இல்லைன்னு சொல்லிட்டு 1,50,000 தீட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது அடிச்சு பிடிச்சாச்சும் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்கள தாண்டி எப்படி மீனா சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகிறாங்க, அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து விஜயா அந்த 2 நாள் பீச் ஹவுஸ் போகிறதுக்கு எப்படி கிளம்ப ப்ரைவேட் பிளான் பண்ண, எந்த சாரி வேணால் எடுத்து வை, எனக்குலாம் தெரியாதுங்கிற மாதிரி அண்ணாமலை உட்காந்துருக்காரு. மனோஜுக்கும் சேர்த்து வந்து 4 நாளைக்காக ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி ஒரு பக்கம். அதில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரொமான்ஸு கடையில் உள்ளார விஜயா வந்து வா எனக்கு செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து ரோகிணியை கூட்டு போய் தனக்கு சாரி எல்லாம் செலக்ட் பண்ண வைக்கணும் லைவ்லியாக நடந்துகிட்டு இருக்கு. 2 நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துக்கணுமா, ஒரு நாள் போதும், இன்னொரு நாள் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதியும் ரவியும் பேச, இதுக்கு நடுவில் மீனா ஒரு ஆர்டர் எடுத்து வச்சு நைட் நேரத்தில் பூ கட்டிகிட்டு இருக்கா. சீக்கிரமாக கிளம்பணும் இல்லையா, என்ன இப்போ போய் பூ கட்டிகிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரிய இவ்வளோ நீ என்ன டீமாக வாங்கியிருக்கா கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஜயா பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பொழப்ப பார்க்கணும்ல அப்படின்ட்டு நம்ம 2 நாள் போகலாம் விடுங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் போயிட்டு இருந்தால் வேண்டா வெறுப்பு போன மாதிரி இருக்கும்னு ரவி ஸ்ருதியை வந்து மீனா கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் ஒன்று மணி கிளம்பி போகிறாங்க. பணத்தை மொத்தமாக இழப்பாங்களா, என்ன ஆக போகுது, ரோகிணி அந்த விஷயத்தை சிக்குவாங்களா, நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க?